புகழேந்தி சார், கடந்த கால நிகழ்வுகள் என்னென்னலாம் இந்த மாநில அரசாங்கம் நெருக்கடியை சந்தித்தது அப்படிங்கிற ஒரு பெரும் பட்டியல் வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் 2015 வெள்ளம், 16-17 வறட்சி, 16-17 வார்தா புயல் கனமழை, 17-18 ஓக்கி புயல், 18-19 கஜா புயல், 20-21 நிவர் புயல், புரவி புயல், ஜனவரியில பெய்த கனமழை, 21-22 பெய்த மழை, இப்ப 23 பெய்து இருக்கிறது. இப்படி எல்லா காலகட்டங்கள்லையுமே மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற நிதி பாத்தீங்கன்னா மொத்தமே 5884 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த 15ல இருந்து இந்த 22 வரை மட்டுமே ஒரு தற்காலிக நிவாரணமாக மட்டுமே செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவுனா 16,898 கோடி ரூபாய். அதுல வெறும் 5800 கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்கு. நான் நீண்ட கால சீரமைப்புக்கான தொகையை நான் சொல்லல சார், ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தி வருது. அது கிட்டத்தட்ட 72,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருது. மத்திய அரசாங்கம் கொடுக்கல. இவ்வளவுதான் இதுல நடந்திருக்கு. கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் மிக மிக கசப்பானவை. ஏன்னா அப்போது இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசாங்கம் எப்படின்னா எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆனாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்பவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த உதவியும் செய்யல, கோவிட் தாக்கம் இருந்த காலகட்டத்திலேயே. இன்னைக்கு நீங்க ஒரு 4 அந்தாண்ட ஒரு தென் மாவட்டத்தில் அந்தாண்ட ஒரு 4 மாவட்டம், இங்க ஒரு 3 மாவட்டம், மொத்தம் ஒரு 7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த கணக்குலயாச்சும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறீங்க. அது கொடுக்காததுக்கு நீங்க பல காரணங்களை சொல்றீங்க. நீங்க இப்ப நீங்க கேட்டுட்டீங்க. இந்த இப்ப நீங்க கேட்ட வகையில் அரசாங்கம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அது ஒரு முன்னுதாரணமா மாறி எல்லா ஸ்டேட்டும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு சாய்ஸ இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப நீங்க நீண்ட நேரம் ஒரு தெளிவான விளக்கங்களோடு கேட்டீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த முறை ஏற்பட்டிருக்கின்ற இந்த பேரழிவு பேரிடர் நீண்ட நெடுங்காலமாக இந்த இடத்தில் இப்படிப்பட்ட மழை வெள்ளம் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவங்க யாரு? யூனியன் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அதிகாரிகளும் சரி ஆய்வாளர்களும் சரி தெளிவாக அரசாங்கத்துக்கு கொடுப்பது இங்க 45 வருஷத்துக்கு முந்தி பெய்ஞ்ச மழை, அங்க 100 வருஷத்துக்கு முன்னால் பெய்த மழை பெய்ஞ்சிருக்கு. ஆக பாதிக்கப்படுகின்ற நிலையை வைத்துதான் அதற்கான அளவுகோல். அதுல எந்த அளவிற்கு பாதிப்பு, அதுக்கு அந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இது ஏன் கேக்குறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ குடுக்கறியோ குடுக்கலையோ, உனக்கு மனசு இருக்கோ மனசு இல்லையோ, நாங்கள் எங்கள் கடமையை செய்தாக வேண்டும். யூனியன் கவர்மெண்ட் இப்ப நீங்க கூட சொன்னீங்க, நண்பர் கூட தோழர்கள் கூட சொன்னாங்க, பிஎம் கேர் ஃபண்ட் எல்லாம் சொன்னீங்க. பிஎம் கேர் ஃபண்ட்ல எதற்கு கொடுக்கறாங்கன்னு சொல்ல முடியாது, யார் அங்கிருந்து என்ன செலவு பண்றாங்கன்னு கிடையாது. தகவல் அறியும் உரிமை சட்டம் கூட அது உள்ளே வர முடியாதுன்றத திருவாளர் மோடி அவர்களுடைய அரசு தெளிவாக போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. ஆக எத்தனை விதமாக ஏன் அப்படி மறைக்கணும்? அது யாரால் கொடுக்கப்படுது, எதனால் கொடுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது. இவர்கள் நினைத்தால் உடனடியாக இந்த நிதியை மக்களுக்காக கொடுக்கலாம், போகலாம். இப்ப கொரோனா காலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுறோம். கொரோனா காலத்துல சில இதெல்லாம் இருக்கு, சில பிரச்சனைகள் எல்லாம் கொரோனா காலத்துல இருக்கும்போது எல்லாரும் ஊரடங்கு சட்டத்துல உள்ள இருக்கிறாங்க. ஊரடங்கு சட்டத்தில் இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அந்தந்த மாநில அரசுகள் அங்கங்க செயல்படுவது என்பது இயற்கையான ஒண்ணு. அங்க யூனியன் கவர்மெண்ட் ஒண்ணு குதிச்சுக்கிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அப்பொழுது வாங்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள், அப்பொழுது வாங்கப்பட்ட இதெல்லாம் மாஸ்க், இதெல்லாம் சில செயல்பாடுகள்ல சில கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய வந்தது. 35 ரூபாய் மாசம் எப்படி 120 ரூபாய்க்கு மாஸ்க் 120 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு கேள்வி எல்லாம் வந்தது. நான் அதன் உள்ள போக விரும்பல. ஆனால் இத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு செய்திருந்தாலும் கூட அன்றைக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, எல்லாரும் விளக்கேத்துக்க தட்டை எடுத்து அடிங்கன்னு சொன்னாரு அவர் பாணியில. நான் அது உள்ளெல்லாம் கூட போகல. ஆனால் இன்றைக்கு
பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை உயர் மட்ட அதிகாரிகள் குழு, யூனியன் கவர்மெண்ட் குழு வந்து பார்த்துடுச்சு. நிதியமைச்சரை கூட எப்ப வந்தாங்க, ஏன் ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே அந்த பக்கம் போகலன்னு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். ஏன் கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஒரு யூனியன் மினிஸ்டர் கூட போகலையேன்னு உடனே மறுநாளே டெல்லி போனவங்க திரும்ப ஒடியாந்தாங்க. இவங்க நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நாம யாரையும் குறை சொல்றதா நினைக்காதீங்க, நடந்ததை சொல்லுகிறோம்.